ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து 4% 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டாக் பார்த்தோம்னா லாஸ்ட் 1 இயரில் வந்து 150%, லாஸ்ட் 1 மந்த்தில் மட்டும் 55% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து சவுத் கொரியன் கம்பெனி ஆட்டோ மேனுஃபேக்சர்ஸான கியா மோட்டார்ஸ் அண்ட் ஹூண்டாய் மோட்டார்ஸ் வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலியமா இவங்களுக்கு வந்து இன்னுமே சேல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி இந்த ஸ்டாக்கை பற்றி ப்ரோக்ரேஜஸான நம்மூரா, மார்கன் ஸ்டான்லியா அந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க, ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலியமா இவங்க வந்து அதர் ஆட்டோமேட்டிவ் கம்பெனிஸ்க்கும் அட்ராக்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களோட பிசினஸ் வந்து இன்னுமே டெவலப் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா இன்னுமே ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் ஃபிர்ம் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இவி வெஹிக்கிள்ஸ் வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ண சப்போர்ட் பண்ணும்போது இன்னுமே வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். இவங்க வந்து ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயராக இருப்பாங்க பேட்டரி மேனுஃபேக்சரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1947 ஆரம்பிச்ச ஒரு இந்தியன் கம்பெனி. இவங்க வந்து ஆட்டோமேட்டிவ்க்கான பேட்டரிஸ், இண்டஸ்ட்ரியலுக்கான பேட்டரிஸ், இன்வெர்டர் பேட்டரிஸ், அப்புறம் வந்து சோலார் சொல்யூஷன்ஸ், ஜென்செட்டுக்கான பேட்டரிஸ், அப்புறம் வந்து சப்மரைனுக்கான பேட்டரிஸ், அப்புறம் யூபிஎஸ்க்கான பேட்டரிஸ், அப்புறம் ரிக்ஷாக்கான பேட்டரிஸ் எல்லாமே இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்தியா மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. என்னென்ன கண்ட்ரீஸ்னு பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிவ் சைடில் வந்து 40 கண்ட்ரீஸும், இண்டஸ்ட்ரியல் சைடில் வந்து 30 கண்ட்ரீஸும் இருக்குது. இவங்களோட பிராண்ட் நேம்ஸ்லாம் என்னென்னா, ஸோ இவங்க என்னென்ன பிராண்ட் நேமில் வந்து இன்டர்நேஷனலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸைடு, இண்டெக்ஸு, டைனெக்ஸ், குளோரைடு, சிஎல், பிளாக் பேந்தர் அண்ட் SF சோனிக் அப்படிங்கிற நேமில் எல்லாமே வந்து இவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்தோம்னா, இவங்க 40 கோடி உள்ள ஒரு மிட் கேப் கம்பெனி. அந்த ஸ்டாக்கோட PE பார்த்தீங்கன்னா 44 இருக்குது. அப்புறம் ROI வந்து 10%. அப்புறம் புக் வேல்யூ $147 இருக்குது. அதுக்கப்புறம் EPS பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அதேமாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 46% இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட லோ அப்படின்னு பார்த்தோம்னா $186 வரைக்கும் போயிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து $171 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஹையாக டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்மூரா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஸ்டாக்கு பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. $485 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் டார்கெட் ப்ரைஸ் வந்து $233 சொல்லியிருந்தாங்க. மோர்கன் ஸ்டான்லியும் இவங்க வந்து ஓவர் வெயிட் அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 485 தான். ப்ரீவியஸாக வந்து $373 சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் கோட்டக் இன்ஸ்டிடியூஷன் ஈக்விட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $270. ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், EV செக்டர் டெவலப் ஆகும்போது EV ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸும் டெவலப் ஆகிட்டு, அது போல தான் இப்போ வந்து பேட்டரி ரிலேட்டடான எக்ஸைட் இண்டஸ்ட்ரி, சமர்ராஜா எல்லாமே வந்து ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஓன் அனலைஸ் இல்லை ஃபினான்ஷியல் அட்வைஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நன்றி, வணக்கம்.